பாப்பா. என்னப்பா சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அந்த கன்றாவியை ஏன் கேக்குற? உங்க அம்மா ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்காளே ஒரு நாய், அது மேல விழுந்து கோதறிடுச்சுப்பா. சரி சரி, வேற சட்டை போட்டுங்க. வேற ஏது சட்டை? ஒரு சட்டைக்கு பட்டன் கிடையாது, இன்னொரு சட்டைக்கு காலர் கிடையாது. மத்த சட்டையெல்லாம் லாண்டரிக்கு போயிருக்கு, வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். இத பாருப்பா, இப்ப உடனடியா ஒரு பெரிய மனுஷனை நான் சந்திக்கணும். சட்டை இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாங்க பணம், ரெடிமேட்ல வாங்கிக்கோங்க. இது போதும், இது போதும். இந்த 200 வச்சுக்கிட்டு 4 ஜாக்பாட் 4 ட்ரிபிள்ஸ் டிக்கெட் வாங்கி இந்த வார ரேஸ்ல அள்ளிபுறேன் அள்ளி. தியாகு, இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வர, கேட்கறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இருந்தாலும் உனக்கு கல்யாணம் நடந்ததும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல பாலாபிஷேகம் செய்யறதா வேண்டிக்கிட்டேன். 300 ரூபாய் செலவாகும். எந்த குத்தம் பண்ணாலும் தெய்வ குத்தம் பண்ணக்கூடாது. சரி சரி. அப்பாடா, இதுக்கு ஜோடி கிடைச்சா வாங்கிட வேண்டியதுதான். அண்ணே, ஓ எக்ஸ்கர்ஷன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, இந்த நல்லபடியா போயிட்டு வரணும். தேங்க்ஸ்ண்ணே. ஏங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, உங்க தம்பிய மறந்துட்டீங்க போல இருக்கே. அவன் ஆஸ்பத்திரியிலே வந்து வாங்கிட்டு போயிட்டான். இந்த எல்லாருக்கும் கொடுத்தது, கடன்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு வட்டி கொடுத்தது போக 100 rupees வச்சுக்க, அவ்வளவுதான். என்ன பவர் கட்ட? இல்ல சார், உங்க வீடு மட்டும்தான். யார் பண்ணி? எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? கரண்ட் பில்லு கட்டலன்னு கனெக்ஷனை கட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி சரி, எவ்வளவு? 112 ரூபாய் 80 காசுங்க. காசு கொடுத்தா கனெக்ஷனை கொடுத்துறேன். என்கிட்ட 100 ரூபாய் தானே இருக்கு, இப்ப என்ன பண்றது? அப்பா, மா, நித்யா, கவலைப்படாதீங்க. காய்கறி வாங்கினதுல காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், இதை சேர்த்து கொடுத்துருங்க. பர்ஸ் வச்சுக்க. இந்தப்பா, சீக்கிரம் கனெக்ஷன் கொடுத்துரு. சரி சார். பில்ல வேணா நாளைக்கு கொண்டாந்து கொடு. இந்த வீட்டுக்கு எப்படித்தான் விளக்கேத்தன போல இருக்கு. இங்க இருந்தீங்க கூட்டனே. இருட்டுல காது கேட்கலப்பா. இருட்டுல காது கேட்கலையா? என்னங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், சொன்னா கேப்பீங்களா? என்ன செல்வி இப்படி கேட்டுட்டேன்? பிறந்த அப்பா அம்மா பேச்ச கேட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போன வாத்தியாருங்க பேச்செல்லாம் கேட்டேன், உத்தியோகத்துக்கு போன மேலதிகாரிகள் பேச்செல்லாம் கேட்டேன். இப்படி எல்லார் பேச்சையும் கேட்டேன்னா காலகாலமும் என்னோட வாழ போற உன் பேச்சையா கேட்க மாட்டேன். சொல்லு, நின்றுட்டு கேட்குவா இல்ல உட்காந்துக்கிட்டு கேட்குவா? படுத்துக்கிட்டே கேளுங்க. ஏங்க, என்ன சொல்லு? நிஜமாவே அவங்க உங்க அப்பா அம்மா தானா? என்ன திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அப்பா அம்மாக்கு இல்லையே, அதனாலதான் கேட்டேன். அவங்க கண்ணாபின்னு செலவு பண்றாங்களே, அது சொல்றியா? என்ன பண்றது, பழகிட்டாங்க. ஆமாங்க, எப்படி இது எல்லாத்தையும் உங்களால தாங்கிக்க முடியுது? செல்வி, ஒரு சின்ன கதை. ஆத்தங்கர ஓரத்துல ஒரு துறவி போயிட்டு இருந்தாராம். அப்போ தண்ணிக்குள்ள ஒரு தேள் தத்தளிச்சுட்டு இருந்ததா. அந்த தேளை காப்பாத்தணும்னு அந்த துறவி அதை எடுத்து கரையில போட்டார். அந்த தேள் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சா. திரும்பவும் அந்த துறவி அந்த தேளை எடுத்து கரையில போட்டாராம். மறுபடியும் அந்த தேள் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சா. திரும்பவும் அந்த தேளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை எடுத்து கரையில போட்டாராம். மறுபடியும் அவரை கொட்டிட்டு அந்த தேள் தண்ணிக்குள்ள போயிடுச்சா. என்ன வலிச்சாலும் பரவாயில்ல, அதை காப்பாத்தியே தீரணுங்கிறதுக்காக அதை எடுக்க போனாராம். அந்த பக்கமா அந்த ஒரு வழிபோக்க, ஏயா அந்த தேளு தான் உன்னை கொட்டுதே, மறுபடியும் அதை ஏன் காப்பாத்துறேனாரா. அதுக்கு அந்த துறவி சொன்னாரா, கொட்டுறது அந்த தேளோட சுபாவம், அதை காப்பாத்துறது என்னோட சுபாவம் சொன்னாரு. அதே மாதிரி பெற்றவங்களை காப்பாத்துறது பிள்ளைங்களோட தர்மம், பிள்ளைங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது அவங்களோட. நான் என்ன சொல்றது? இத பாரு செல்வி, நீ என்ன மாதிரி எதையும் கண்டுக்காம பேசாம இருந்துற. இல்லைங்க, தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கும் தான். செல்வி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. இப்பதான் பொண்டாட்டி பேச்சு கேட்க போறீங்களோ?
என்ன வேகம் சொல்லு பாபா, என்ன கோபம் சொல்லு பாபா, என்ன வேகம் சொல்லு பா பா பா. என்ன பெட்ரோலுக்கு பதிலா சாராயத்தை ஊத்திட்டானா இந்த ஆட்டம் ஆடுது? ஆ? என்ன ஆச்சு? நின்னு போச்சு. இன்னைக்குதான் கார் வாங்கினோம், உடனே மக்கார் பண்ணுதே. பாத்துக்கிட்டே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருங்க. இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படி இறங்கி தள்ளுறது? நான் தள்ளணுமா? பின்ன விதி. ம்ம். உன்னை வச்சு எப்படி தள்ளுறது? என்னது? ஊராந்துட்ல கார் வாங்கினா உடனடியா பனிஷ்மெண்ட். ஹோட்டல்ல தந்தூரி சிக்கனா உள்ள தள்ள, அது வேற கணம். இப்ப எப்படி தள்ளுறது? இந்த காரை வாங்கறதுக்கு முன்னால 3 மாசத்துக்கு தயார் தீனி தின்னு இருக்கணும். அப்பா! ஏன்பா மெக்கானிக், 1 மணி நேரமா உள்ள தலையை விட்டுக்கிட்டு இருக்கிற, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. என்னங்க இது? இட்லி தட்டுல ஆவி அடிக்கிற மாதிரி அடிக்குது. இது சுத்தமா தேரவே தேராது. என்னப்பா அப்படி சொல்ற? 15,000 ரூபாய் சொலையா கொடுத்து வாங்கி இருக்கிறோம். சோவா இருக்கேன்னு வாங்கிட்டீங்க. காயலாம் கடைக்காரன் கூட இதை வாங்க மாட்டாமா. அப்ப இதை என்ன பண்றது? ஏச்சம்பழம் அவன் கூட இதை வாங்க மாட்டான். என்னப்பா கிண்டலா? ஆமா, கிண்டல் பண்ணாலும் அப்படியே உரைச்சிரும். ஏண்டா பரமசிவா, வாங்கன்னு தான் வாங்கின வண்டி உன்ன மாதிரியே வாங்குவேன், உள்ள ஒண்ணுமே இல்லாம. பாலகிருஷ்ணா, தப்பி தவறி இத பத்தி என் பையன் கிட்ட சொல்லிடாது. ஏதோ கலரை பார்த்து மயங்கி காசை குட்டி ஏமாந்துட்டோம். அடே, நீ கல்யாண விஷயத்துல தான் ஏமாந்தனா கார் விஷயத்திலுமா ஏமாறுவ? நீ உருப்படவே மாட்டடா. நல்லா இரு. என்ன இவன் சேத்த வாரி அடிக்கிறான், உடனே சந்தனத்தையும் பூசுறான். புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆசரா புட்டு ஆஜோரா வெட்டு காணோம் தென்னா வெட்டு. எகிரி போச்சு துட்டு. டேய் குட்ட, கிண்டலா போட்டி எடுத்து அவனை சால்னா ஆக்கி சேல்ஸ் பண்ணிடுவேன். இந்தாப்பா, தோத்து போற வெறுப்பு எங்க கையில காமிச்சிருக்கியா? ஆட நீ ஒண்ணு கஷ்டப்பட்ட துட்டே கையில நிக்க மாட்டேங்குது, கை வச்ச துட்டா நிக்க போகுது. ஏய் மூடிக்கவே, நான் ஓங்கிட்டே கை வச்சேன். வச்சுதா பாரு. இப்படி சொல்லினேரு பட்டா ஒரு நாளைக்கு ஓங்கிட்டே கை வச்சிருவேன். டேய், வச்சிருவேனே. நான் யார் தெரியுமா? ஆண் பிள்ளை இருந்தாலும் ஜான் பிள்ளை. நம்ம கையில மட்டும் வச்சுக்காத. டேய், மணியை கட்டு, குள்ள விட ஐயோ, மாட்டேன். முடியா? அதுக்கு என்னமோ வேர்க்குதுன்னு பனியனை காட்டுச்சு, அதுகிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்க நிக்கிறியா? தங்கச்சி, நீ மட்டும் குறுக்க விழா கோடால ஒரு குருமா வச்சிருப்ப. வச்சு எப்படி நம்ம கவுண்டரு? டேய் கவுண்டர் அடிக்க. ஏய் எப்படியா? ஏய் குமாரி, நான் சொல்லி நிக்கிறேன்ல. ஐயோ. ஆரம்பிச்சிட்டா. என் தங்கச்சி சால்னா வாக்கிட்டானே. எப்படியோ ஆயிக்குங்க. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் வணக்கம். நீங்க இந்த விடுதிக்கு வந்தாதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அப்படியா? சௌக்கியமா இருக்கே? சௌக்கியத்துக்கு என்ன சார் குறைச்சல்? என்ன விடுங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற கம்பவுண்டர் கூட கார்ல தான் வர்றான். ஆனா நீங்க இன்னமும் கால்நடையாதானே நடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. கை நீளமா இருந்தா கார் என்ன, பிளேனே வாங்கிடுவேன். போகட்டும், இந்த வாரம் யாராவது பேஷண்ட் இருக்காங்களா? நீங்க இங்க வைத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பய கூட இருமறதே கிடையாது. இவன் இந்த ஆசிரமத்துக்கு புதுசா வந்திருக்கிற அனாதை. அனாதையா? உள்ளவா கோபால், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்பா அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. யார் வந்தா எங்களுக்கு என்ன? புதுசா டிவி வாங்கிருக்கிறோம், பார்க்க விட மாட்டீங்களே. அதானே, டிவிய பாப்போமா இல்ல இந்த டிவிட்டிய பாப்போமா? வேண்டப்பட்டவன் தானே, உள்ள தள்ளிட்டு போ. ஜிம்மி, நீ டிவியை பாரு. நீ வாப்பா. செல்வி, யார் வந்திருக்க பாரு. இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அவனா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அனாத விடுதியில இருந்தான். அனாதை விடுதலையா? ஆமா, உங்க அப்பா இப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருமகன் டாக்டர்னு நினைச்சாலே அவங்களுக்கு பசி எடுக்காதே. செல்வி, இந்த குத்தல் பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னால கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும். என்ன செய்ய போறீங்க? இவனை நம்மோட தங்க வச்சு டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். கூட பிறந்த உங்க தம்பி அங்க குப்பமேட்ல ஏதாவது கிடைக்காதாரு தேடிட்டு இருக்காரா? இந்த லட்சணத்துல மச்சனரே இவர் உச்சியில ஏத்த போறாராம். செல்வி, முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. கொண்டாம் கொடுத்தா எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டா குடும்பத்துல குழப்பம் தான் வரும். ஒரு குழப்பமும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. நான் போறேன். டேய், உங்க அக்கா இப்படிதான் பேசுறாளேன்னு ஃபீல் பண்ணாது.
போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். இல்ல மாமா, என்னால உங்களுக்கே வீண் சிரமம். நான் பரப்படுறேன். டேய், நான் சொல்றதை இந்த வீட்டுல நீயாவது கேளுடா. ஒரு விதத்துல இவன் இங்க இருக்கிறதும் சௌரியந்தா. ஏன் அத்தை, இன்னைக்காவது என் சமையல் நல்லா இருக்கா? என்னைக்கும் தூண் துப்புனா வருத்தப்படுவேன். 1000 சொல்லு, ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாப்பா, சில்லி சிக்கனும் சிக்கன் 65ம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் நல்லா இருக்கும். வாப்பா உட்காரு, சாப்பிடு. நல்ல வேளை தம்பி வந்துட்டா. இவனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்கன்னு வாங்கிடணும். ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க, இதை மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல? ஆமா, இவர் வெட்டி முடிக்கிறாரு நேரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்படியே சாப்பாடு போட்டாலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது. வெக்கம் கட்ட ஜென்மங்க. அத நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அதானே, வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்து திங்குறோமேனு சூடு சொன்ன வேண்டாம். சண்டச்சோறு. மாமா, நான் உங்களை சொல்லல. நான் அப்படி நினைக்கவே இல்லையம்மா. டேய், எங்கடா எழுந்திருக்கிற? உட்காரு. இப்படி சவுடால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடிச்சு கொட்ட போறேனோ. கொட்டிக்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி திட்டுற? என்ன செல்வி, தம்பிக்கு சாப்பாடு போடுறத விட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க ஒருத்தர் சம்பாதியத்துல எத்தனை பேர் வெட்டித்தனமா உட்கார்ந்து சாப்பிடுறது? இது கால் மேல கால் வேற. நான் ஒண்ணு கால் மேல கால் போடல, நீ ஒண்ணு திட்டு பண்ற. ஆமா, இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் போறேன். உட்கார்ற, அக்கா தானே திட்டின, ஏன் ஃபீல் பண்ற? சாப்பிடு. சார் தம்பி, அக்கா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. உழைச்சி சாப்பிடணும் இல்லமா? ஆமாடா கண்ணா, உழைக்காம சாப்பிட்டா உருப்படவே முடியாது. அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும் இல்லம்மா? என்ன பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்கள பத்தி பேச இந்த ரோஷன் கட்டவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. பாவம் எங்க அத்தையும் மாமாவும். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் மண்டையை போட்டு உருட்டுற? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. ச்சே, இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம நாம 2 பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம். என்ன? ஆமாங்க. வர்றான். யார் இவன்? இது இவர் தம்பி. ஏய், ஒன்னதானே உங்க அக்கா திட்டினதை நினைச்சு ஃபீல் பண்றியா? ஆமா, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? என்ன மையமா வச்சுக்கிட்டு இங்க என்னென்னமோ நடக்குது. நான் போயிடலான்னு இருக்கேன். சிச்சி, அதுக்காக அவசரப்பட்டு போயிடாத. அப்ப 5 நாள் இங்க இருந்துட்டு அடி வாங்கிட்டே போக சொல்றியா? ச்சே, நான் சொன்னது உனக்கு புரியவே இல்ல. புரிஞ்சு போச்சு. என்ன? எனக்கு நேரம் சரியில்லைன்னு புரிஞ்சு போச்சு. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் உன் பக்கத்துலயே இருக்கேனே. பக்கத்துலயே வா. நீ என்ன சொல்ற? எனக்கு உண்மையா புரியலையே. எப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போகுதோ தெரியல. பாப்பா, பட்டனை விட்டுறியா? ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். டீ கடையில் கலாட்டா. சிலோன் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை. கூடியிருந்தவர்கள் அவரை கொத்துக்கறி போல் குதறி விட்டார்கள். பறந்து கொண்டிருந்த விமானத்தை என்னம்மா? யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லுவை. என்னம்மா, என்ன விஷயம்? என் பொண்ணு அவுத்து போட்டு அம்மனமாவ அலைய விட்டுருக்கேன். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற விவஸ்தை வேண்டாம். செல்வி, அம்மா கிட்ட என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க, வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வயசு பையன் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னேன். அப்படின்னா என்னடி அர்த்தம்? பையன் எப்ப வருவான், படுக்கை எப்ப விரிக்கலான்னு என் பொண்ணு ஏதோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல சொல்றேன். அதானே கெடுறா மாதிரியா நாங்க வளர்த்து விட்டு இருக்கிறோம். பால் வடிகிற இந்த முகத்தப்ப பச்சை குழந்தை. இப்ப கூட இதுக்கு படுக்கையை நாங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னமோ சந்தேகப்படுற மாதிரி உன் சம்சாரம் பேசினாலே இது அடுக்குமா? ஒடுக்கி வை உன் பொண்டாட்டிய. ஏன் செல்வி, இதெல்லாம் உனக்கு தேவையா? இருக்கிற பிரச்சனையே போதாதுன்னு நீ ஏன் ஒரு புது பிரச்சனை உருவாக்குற? ஏங்க, நான் நல்லது தானே சொன்னேன். நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்.
என்னது சின்ன சின்ன பூவை போட்டு சிக்னல் கொடுக்கறா? டிராபிக் இன்ஸ்பெக்டரோட மவள ஆச்சே. இருக்கும் இருக்கும். மல்லி அள்ளி அள்ளி போட்டேல்ல, இன்னைக்கு துள்ளி துள்ளி விளையாடுறேன் பாரு. சரோஜா தேவி, ஏன் கிட்ட வந்தீங்க? நீ தானே புஷ்பத்தை வீசி எழுப்பின. பெரிய மன்மத புஷ்ப பானம் தொடுக்கறாங்க. உங்க தொல்லை தாங்க முடியாம தானே உங்களை கீழே படுக்க வச்சிருக்கேன். நாளையில இருந்து நீங்க வெளியில தான் படுக்கணும். அப்ப நாளையில இருந்து நான் வெளியிலேயே பாத்துக்கிறேன். என்னது? தூங்கறதுக்கு நல்ல இடமா பாத்துக்கிறேன். சதா இதே ஞாபகம். படுங்க. இப்ப பூ போடலன்னா பின்ன யார் போட்டிருப்பாங்க? ஆஹா, சாமி படத்து மாலை உதிர்ந்து நாரா இருக்குது. கடவுளே பூமாரி பொழிஞ்சிருக்காரு. அப்படின்னா இந்த வீட்டுல பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது.